கன்னி ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் 2015. கோள்கள் கூட பாதை மாறலாம், ஆனால் குறிக்கோள் இருந்து மாற மாட்டீர்கள். தவறு செய்ய வாய்ப்புகள் இருந்தாலும் தவற மாட்டீர்கள். பழைய நினைவுகளை அவ்வப்போது அசைவோடும் நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க தயங்க மாட்டீர்கள். குழந்தையின் அழுகையும் சங்கீதமாக பார்க்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு நிற்கும் போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கும், தடைகள் எல்லாம் நீங்கும், எதிர்பார்ப்புகள் நல்ல விதத்தில் முடிவடையும். வீடு மனை வாங்குவீர்கள். சிலர் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் கோலாகலமாக செய்வீர்கள். வாகன வசதியும் பெருகும். எதிர்மறை எண்ணங்கள் விலகும். அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடிவடையும். பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும். ஷேர் மூலமாகவும் பணம் வரும். படிப்படியாக குடும்ப வருமானமும் உயரும். சிலர் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே பகுதி நேரமாக வியாபாரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். சொத்துக்கள் வாங்குவதன் பொருட்டு புதுக்கடன் வாங்குவீர்கள். குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கும். பிள்ளைகளால் சமூகத்தில் அந்தஸ்து ஒருபடி உயரும். ஜூலை மாதம் முதல் குரு உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் மறைவதால் அனாவசிய செலவுகள் அதிகமாகும். எதிர்பார்த்த பணம் சற்று தாமதமாக வந்து சேரும். பயணங்கள் உண்டு. உங்கள் ராசியிலேயே ராகு நிற்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் தூக்கம் குறையும். கனவு தொல்லை அதிகமாகும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள். வீண் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள். சிலர் உங்களை தவறாக பேசுவதற்கு செயல்படுவதற்கு தூண்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட தூண்டுதல்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. 3ஆம் வீட்டில் சனி பகவான் வளவடைந்து நிற்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மனோபலம் கூடும். முக்கிய முடிவுகளை எல்லாம் தன்னிச்சையாக எடுப்பீர்கள். பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் தலைமை தாங்கும் அளவிற்கு உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். பொது விழாக்கள், திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பு வரும். உங்களில் யோகாதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனைவி வழியில் சில உதவிகள் உண்டு. மனைவி வேலை கிடைக்கும். பிதுர்ஜித சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பாகப்பிரிவினை நல்ல விதத்தில் முடிவடையும். வீட்டில் கூடுதல் அறை அமைப்பது, கூடுதல் தளம் கட்டுவது போன்ற முயற்சிகள் பலிதமாகும். சமையலறை, படுக்கை அறை நவீனமாக்குவீர்கள். உயர்தர மின்னணு மின்சாதன பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர்களுக்கு அழகு இளமை கூடும். எப்போதும் மலர்ந்த முகத்தினரே காணப்படுவீர்கள். உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். 5ஆம் வீட்டிலேயே செவ்வாய் நிற்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் பிள்ளைகளை அவரவர் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது. உங்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களின் புதிய முயற்சிகளை எல்லாம் வெற்றி அடையும். அயல் நாடு செல்ல விசா கிடைக்கும். மகனுக்கு அயல் நாட்டில் நிரந்தர குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகமாகிக் கொண்டே போகும். அடிக்கடி விவாதங்கள் வரும். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள். பெருமைக்காக செலவுகளை இழுத்து போட்டுக் கொள்ளாதீர்கள். ஜூலை மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் மறைவதால் அனாவசிய செலவுகள் அதிகமாகும். வீண் வரட்டு கௌரவத்திற்காக கையிருப்பை கரைக்காதீர்கள். எதிர்பார்த்த பணம் சற்று தாமதமாகவே வந்து சேரும். பயணங்கள் உண்டு. குடும்பத்தில் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சல்லை போட்டுக் கொள்ளாமல் விட்டு கொடுத்து போங்கள். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படும். திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். புகழ்பெற்ற புண்ணியஸ்தலங்களில் சென்று வருவீர்கள். 3ஆம் வீட்டில் சனி பகவான் வலுவடைந்து நிற்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் வெற்றி பெற்ற மனிதர்களின் நட்பு கிடைக்கும். மறைமுக எதிரிகளை கண்டறிவீர்கள். சில நேரங்களில் எதிரிகளால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து ஒருபடி உயரும். பிற மொழியினர், வேற்று மதத்தினர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவிகள் உண்டு. ஷேர் மூலம் பணம் வரும். வெகுநாள் கனவாக இருந்த வீடு வாங்கும் ஆசை இப்போது நிறைவேறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரும். பூர்வீக சொத்தை உங்கள் ரசனைக்கேற்ப விரிவுபடுத்தி அழகுபடுத்துவீர்கள். அரசாங்க காரியத்துக்கெல்லாம் நல்ல விதத்தில் முடிவடையும். இந்த ஆண்டு முழுக்க கேது 7இல் நீடிப்பதால் மனைவியுடன் சந்தேகத்தால் பிரச்சனைகள் வெடிக்கும். அவருக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து போகும். மனைவி வழி உறவினர்களுடன் நிதானமாக பேசுவது, பழகுவது. நல்ல சூரியன் சாதகமாக இருப்பதால் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள்.